ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரான் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது, கத்திரிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ட்ரீட்மெண்ட் ஐடியலி இவங்களுக்குலாம் என்ன நான் சொல்லுவேன்னா, எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் உங்கள் வயிறு செரிமானம் ஆகணும். ஏன்னா ஒரு 20 இயரில் வந்து இந்த ப்ராப்ளம்லாம் கொண்டு வந்தாங்கன்னா நான் சொல்லுவேன், கல் போட்டால் கூட வயிற்றில் செரிக்கணும், அதுதான் உங்களோட ப்ரோட்டோகால். பட் 20 வயசில் நீங்கள் இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கும்போது என்ன ஆகும்னா, லாங் டைமில் நீங்கள் எந்த ஃபுட்டுமே சாப்பிட முடியாது, எல்லா ஃபுட்டுக்குமே உங்கள் வயிறு ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கும் நீங்கள் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் சொன்னீங்க. என்ன பழைய சாதம் சாப்பிட்டா ஒத்துக்காது. வேற என்ன சொன்னீங்கடா? தயிர் கூட மோர் தயிர் அதிகமா எடுத்தா ஒத்துக்காம இருந்தது. ஸோ இது வந்து நிறைய டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்டாகவே சொல்லுவாங்க. சில பேத்துக்கு அது ஒத்துக்காது. அது ஏங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அது சரி பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்லி அந்த ஃபுட் இன்க்ளூட் பண்ணிங்கனாலும் உங்கள் கட்டு ஒத்துக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு உங்கள் கட் வந்து ஹீல் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? உங்கள் வயிறு பரவாயில்ல மேம். இன்னத்துக்கு இப்போ கொஞ்சம் எவ்வளோ பரவாயில்ல. முன்ன ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ 40 to 50% ஐ ஃபீல் பெட்டர். ஏன்னா நீங்கள் சாப்பிட்டோன்னே மோஷன் வந்துடும் சொல்லுவீங்க. நான்வெஜ், வீட்டு நான்வெஜ்லாம் இப்போ கொஞ்சம் எடுத்துக்கிறேன். முன்ன சுத்தமாக எடுத்துக்க மாட்டேன். இப்பவுமே வீட் ஆக மாட்டேங்குது. பட் மைதா ப்ராடக்ட்ஸ் எதாவது எடுத்தா கொஞ்சம் ஒத்துக்குது. அப்புறம் இன்னொன்று நிறைய பேர் நினைப்பாங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸும் வயிறுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 days ஃப்ளோவே இல்லை, பீரியட்ஸே இல்லைன்னு வந்தீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வயிறை சரி பண்ண தான் அந்த பீரியட். இதுக்கும் அதுக்குமே கனெக்ட் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க வயிறு ப்ராப்ளம்னா அது வயிறு ப்ராப்ளம் மட்டும்தான் அப்படின்னு. இட்ஸ் நாட் அ வயிறு ப்ராப்ளம் அலோன். இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் ஹார்மோன்ஸ், கிரேவிங்ஸு, மூட் ஸ்விங்ஸு, அப்புறம் வந்து முடி கொட்டுறது, எல்லாமே கனெக்டடு. அதான் உங்கள் ப்ராப்ளம் வந்து எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ ஆசிட் ரிஃப்ளெக்ஸு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, நிறைய ப்ராப்ளம். ஸோ என்ன சொல்லுவேன்னா, அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ உங்கள் வயிறு சரி பண்ணால் எல்லா ப்ராப்ளமும் சரியாகும். ஸோ அதுதான் நான் ஆஸ் அ டாக்டர் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கான ஒர்க் நம்ம பண்ண நிறைய விஷயங்கள் மாற்றம் வரும். ஸோ ஐ ஹோப் நீங்கள் சொன்னது நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லுவாங்கள்ல, இந்த சாப்பாடு சாப்பிட ஒத்துக்காது, இந்த சாப்பாடு ஒத்துக்காது. பட் ஐடியலி வந்து அதெல்லாம் யார் எந்த சொல்கிறாங்களோ அந்த ப்ராப்ளமை வந்து நம்ம சரி பண்ணணும்னு தான் நம்ம பார்க்கணும். அந்த இப்போ கூட நான் ஒரு சீ ஃபுட் கான்ஃபரன்ஸ்க்கு நான் போயிருந்தேன். அங்கே வந்து நிறைய பேர் ப்ரான் சாப்பிட்டா ப்ளோட்டிங் வரும்னாங்க. நான் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. அந்த ப்ளோட்டிங் எதனால வருது, இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படின்னு நான் சொல்லி சஜஸ்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அது ஒரு அவேர்னஸ் கிடைச்சது. ஸோ திஸ் இஸ் லைக் அன் அவேர்னஸ் வீடியோ. தேங்க்யூ.